ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு அருமையான ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறேன். அதுவும் பொட்டேட்டோ வச்சு பண்ண போகிறேன். இது ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணி முடிச்சிடலாம். உங்களோட வீட்டில் யாரும் விசிட்டர்ஸ் வரேன்னு சொன்னால் நீங்கள் குயிக்காக பண்ணலாம் அந்த ரெசிபியை. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 பெரிய பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். இதை துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அவிய வச்சுக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னு சொன்னால் ஸ்வீட்டாக செய்யக்குள்ள நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட். அதுக்காக தான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஒரு டின் எடுத்துக்க 150 ml தான் விடுறேன். பட்டர் ஒரு 50 கிராம், வெனிலா, குங்குமப்பூ, சுகர் ஒரு 400 கிராம், பொட்டேட்டோ ஒரு 600 கிராம். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு சட்டியில் பொட்டேட்டோ போட்டு நல்லா மேஷ் பண்ணி எடுக்க வேணும். நீங்கள் கையாலேயே மேஷ் பண்ணலாம், இதாலேயே மேஷ் பண்ணலாம். பாருங்கள், இப்படி எல்லாத்தையும் கட்டிகள் இல்லாமல் நல்லா நைச்சி விடுங்க. நீங்கள் கையாலேயும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டு அடுப்பை போட்டு அடுப்பில் வச்சுட்டு சுகரையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும். சுகரும் அந்த பொட்டேட்டோவும் நல்லா மிக்ஸ் ஆகி தண்ணி மாதிரி வரும். இந்த பொட்டேட்டோ ஸ்வீட் செய்கிற சரியான ஈஸி. நீங்கள் விசிட்டர்ஸ் வராங்கன்னு சொன்னால் நீங்கள் உடனே செய்யலாம். செய்யும் வரைக்கும் ஹீட்டை மீடியம் ஹீட்லேயே வைங்க. நல்லா அகப்பையால் அப்படி கிண்டி கிண்டி விடுங்க. இந்த சுகரும் இந்த பொட்டேட்டோவும் சேர்ந்து தண்ணி மாதிரி கரைஞ்சி வரும். நல்லா மெல்ட் ஆகி வரும். அது வரைக்கும் கிண்டி கொண்டே இருங்க. பாருங்கள், இப்போ மெல்ட் ஆகி வந்துட்டு கிண்டி கொண்டே இருக்கணும். நீங்கள் இல்லாட்டி அடி பிடிக்க பார்க்கும். இப்போ நைச்சி விடுங்க. கட்டியாக இருக்கும். கொஞ்சம் இப்படி அகப்பையால் இப்படி நைச்சி விட்டிங்கன்னா போயிடும். பாருங்கள், கட்டியெல்லாம் போய் நல்லா இறுகி கொண்டு வருகுது. இப்போ நல்லா கிண்டி கொண்டே இருக்கணும். நீங்கள் பட்டர் விரும்பினா விடலாம், இல்லாட்டி நெய்யும் விடலாம். நெய் விட்டும் செய்கிறது. இப்போ இந்த நேரம் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டிருக்கிறேன். குங்குமப்பூ கலருக்கும் கொஞ்சம் வாசத்துக்காகவும் போடுறது. நான் வேறு கலர் ஒன்றும் யூஸ் பண்ணல, அதனால் குங்குமப்பூ போட்டிருக்கிறேன். கலரும் உங்களோட விருப்பம்தான். விரும்பினா போடலாம், இல்லாட்டி போட தேவையில்லை. பாருங்கள், நல்லா கிண்டி கொண்டு வரக்கோல இந்த வடிவான ஒரு ஜெலோ கலரில் வரும். இந்த நேரம் மில்க் மைட்டையும் விடுங்க. உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கூட மட்டும் செய்யலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா இடமும் சைட்டெல்லாம் பிடிக்க பார்க்கும். கொஞ்சம் அதை எடுத்து போட்டு கிண்டுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா இடமும். இந்த குங்குமப்பூ கரைய வடிவான ஒரு கலரில் வரும். இந்த குங்குமப்பூ உடம்புக்கு நல்ல, நீங்கள் போட்டு செய்யலாம் பயம் இல்லாமல். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துட்டு இப்போ கொஞ்சம் பட்டர் விடுறேன். எடுத்து வச்சுக்கிற பட்டரில் அரைவாசி தான் போடுறேன். பட்டர் போட்டிங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் வரும். என்ன நெய்யும் விடலாம் பட்டருக்கு பதிலாக. இந்த ரெசிபி அந்த மாமி செய்வோம் அந்த நேரம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முறையை தான் நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறேன். நீங்கள் பட்டரோ நெய்யோ கொஞ்சம் கூட போட்டு செய்யணும்னு சொன்னால் ஒரு 100 கிராம் அப்படியே நீங்கள் எடுத்து போட்டு செய்யலாம். பாருங்கள், குங்குமப்பூ கரைய வடிவான கலரில் வந்து ஒன்று இருக்குது. நான் டைம் சொல்லலை உங்களுக்கு. ஏன்டா கிண்டி கொண்டு அவசரத்தில் நான் டைம் பார்த்துக்கொள்ள இல்லை. ஆனால் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் செய்து முடிக்கலாம். இதை நல்லா கிண்டி விடுங்க. இந்த நேரம் வெனிலாவையும் விட்டுருக்கிறேன். வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் விட்டுருக்கிறேன். அதுவும் வாசத்துக்காக விட்டுருக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா இடமும். பாருங்கள், இப்போ இறுகி கொண்டு வருகுது. இப்போ நேரம் மிச்சம் வச்சுக்கிற பட்டரையும் போட்டு கிண்டி விடுங்க.
நல்லா எல்லாம் இறுகி வரும் பாருங்கள். சட்டியில் ஒட்டாது. அந்த பருவம் தான் சரியான பருவம். ஆனால் இன்னும் கொஞ்சம் இறுக வேணும். உங்களுக்கு பதம் பார்க்குறேன்னு சொன்னால் சட்டியில் ஒட்டாமல் அப்படி உருண்டையாக வரும். அப்படி நகைப்பையில் இப்படி கூழ்மாய் வராமல் திக்காக வரணும். அதுதான் சரியான பதம். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் ஆட விட்டிங்கன்னா இன்னும் நல்லா இறுகி வரும். இப்போ நான் கொஞ்சம் நெய் விட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி கஜுவை போட்டு பொரிச்சு எடுத்து போட்டிருக்கிறேன். இதே போட்டு சாப்பிடுங்கண்டா, கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும். இதுதான் சரியான பதம் பாருங்கள். இதை நீங்கள் ரெயில் போட்டு கட் பண்ணியும் சாப்பிடலாம், அல்வாவாகவும் சாப்பிடலாம். ரெண்டும் இதே மெத்தட் தான் செய்கிறது. இப்போ நான் 2 பபுள் எடுத்துருக்கிறேன். அது பெரிய பபுள்லையும் சின்ன பபுள்லையும் போடுறேன். ஏன்டா பெரிய பபுளில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டோம்டா 2 கிழமைக்கு அப்படியே இருக்கும், பழுதாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம். அதுக்காக 2 தான் போட்டிருக்கிறேன். இப்போ பிஸ்தாவும் பாதாம் பருப்பையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்வீட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக வந்தது. நீங்களும் செய்து பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. 1 லட்சம் வியூவர்ஸை நான் ரீச் பண்ணிட்டேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கொண்டே இருங்க அனைவரும். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த குங்குமப்பூட கலரும் இந்த டெக்கரேஷனுக்கு போட்டிக்கிற நட்ஸுகளும் இது சத்தும் கூட. இந்த நட்ஸ் எல்லாம் நீங்கள் சின்ன ஆட்களுக்கு இப்படி செய்து கொடுக்கலாம் நீங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.